சார் ஜனநாயகனை கைவிட்ட தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு சார். குறிப்பாக விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நடிகர்களுமே பெரும்பாலான ஒரு குட்டி குட்டி நடிகர்கள் ஆதரவு கொடுத்துருந்தாலுமே ஒரு இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய கடைசி படம் 33 வருஷம் வந்து சினிமாக்காக உழைச்சிருக்காரு அப்படின்னும் போது இந்நேரம் தமிழ் சினிமாவை இப்போ நின்று இருக்கணும்ல சார், ஏன் சார் நிற்கலை? இல்லை, முதல்ல என்னென்னா இங்கே நடிகர் அதுக்குள்ளே வருவோம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவில் எத்தனை சங்கம் இருக்குது? வந்து இயக்குனர் சங்கம் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில்லே வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலே ஒரு 4 இருக்குது, அப்புறமா தொழிலாளர் சங்கம் பெரிய சங்கம் அது இருக்குது, விநியோகர் சங்கம் இருக்குது, முக்கியமாக அவங்கள சங்கம் தான். அப்புறம் வந்து தேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் இருக்குது. இவங்களாம் சினிமாவை சார்ந்து இருக்கிறவங்க தான். ஒரு பெரிய ஹீரோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 33 வருஷம் இந்த சினிமாவுக்குள்ளே இருந்திருக்காரு. அவரால் வந்து எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகிருக்கும், எவ்வளோ ஹிட் படங்கள், எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க, இந்த சினிமாவுக்கு எவ்வளோ வருமானம். சரி, ஓகே, அரசியலுக்குள்ளே வராரு. அந்த படத்துக்கு ஒரு அழுத்தம், அது சென்சார் போர்டாலாம் நடக்குதா, உண்மையாக அதில் பிரச்சனை இருக்குதா, அதன் பின்னாடி அரசியல் இருக்குதா, அதெல்லாம் நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்பில் தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை வரும்பொழுது இண்டஸ்ட்ரி ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கறது தானே. இங்கே மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சுகளோட நாசர் வந்து என்ன சொல்கிறார், வந்து கேட்காமலே 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு நடிகர் சங்கத்துக்குன்னு. ஒரு நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுதா? குறிப்பாக நடிகர் சங்கம் தாங்க, ஒரு நடிகர் சங்கம் தான் ஆதரவு கொடுக்கணும். எல்லாருக்கும் அரசியல் பயம்.